சீரியஸா இருக்கான். ஐஸ் விட அல்லாத இருக்கலாம். கரண்லாம் சீரியஸாலாம் இல்ல. கரண் டக்குன்னு வந்துருவான் பாரு. கார்த்திக்கு தான் என்ன ஆகும் தெரியல. ஆனா டாக்டர் இன்னும் என்ன பதிலுமே சொல்லலையே சஞ்சய். அதான் என்ன பண்ணனே தெரியல ஐஸ். டாக்டர் வந்து ஏதாவது சொன்னா கூட தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. மச்சான் சீக்கிரம் வந்துருல. உங்க மேல யாருக்கன்னு பட்டுச்சுன்னே தெரியல. இப்பதான்ல சந்தோஷமா இருந்தீங்க ரெண்டு பேரும். ஐசு ஐசுமா, கரனுக்கு என்னாச்சுமா? ஆண்டி ஆண்டி, இன்னும் கரனுக்கு என்னாச்சுன்னு டாக்டர் எதுவுமே சொல்லல ஆண்டி. ஐசியூல தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. என் மவளை நான் இப்ப பார்க்கலாமாம்மா? கார்த்தி, ஜெசி, யாரு கண்ணு நம்ம குடும்பத்து மேல பட்டுச்சுன்னே தெரியலையே. நம்ம பிள்ளைகள் இப்படி வந்து கிடக்குது. அழாது ஜெசி, அழாதீங்க மைனி. எம்மா எம்மா, கார்த்திக்கு என்னமாச்சு? கார்த்திக்கு என்னாச்சுன்னு தெரியலம்மா. அவன் இன்னும் கண்ணே திறக்கலையா. எம்மா அழாதம்மா. எம்மா நீ அழாதம்மா. கார்த்திக்கு ஒன்னும் செய்யாதும்மா, நீ அழாதம்மா. அப்பா வெளியே தான் நிக்காவ. அப்பாவுக்கு வண்டி விட்டுட்டு வருவேன். நீ அழாதம்மா. எப்படி அழாம இருக்கு? என் பிள்ளை அங்க பேச்சு முச்சு இல்லாம இருக்குது. ஐஸ், நான் இவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன். சரில சஞ்சய். இசு வாட்டி நம்மளும் வெளியே போய் கொஞ்ச நேரம் நிற்போம். சரிடி. என்ன சத்தங்க? இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா? இது ஹாஸ்பிட்டல். எல்லாரும் கொஞ்சம் சவுண்ட கம்மியா பேசுங்க. எவ்வளவு சவுண்ட்! இது ஹாஸ்பிட்டல்மா. உங்க வீட்ல உள்ள பேஷண்ட் மட்டும் இல்ல, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அமைதியா பேசுங்க யாரா இருந்தாலும். பிள்ளை உள்ளாங்க அடிபட்டு கிடக்கும். எப்படிமா அமைதியா இருக்க சொல்லுவியே? அலதானமா தோணும் பெத்த வயிறு. ஏமா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாமா? இங்க உங்க வீட்ல உள்ள பிள்ளைகள் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா? அது கொஞ்சம் பைய பேசுங்கன்னு தான் சொல்றோம். இது ஹாஸ்பிட்டல், இது ஒரு ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது. என்னமா நீ சொல்லுது? ஐசியூல என் பிள்ளை இருக்கு எப்படின்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிய. சவுண்டு போட்டா மட்டும் சவுண்டு போடுதோங்க. இல்ல என்னமா இது? உள்ள இருக்க என் பிள்ளை எப்படிமா இருக்குது? இப்ப ஆக்சிடென்ட் ஆகி வந்துச்சு அந்த கேஸாமா. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே. அந்த பையன் ஓகே ஆயிட்டான். அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. கார்த்தி கார்த்தி, என்னமா சொல்லுது? என் பொண்ணுக்கு என்னமா ஆச்சு? மா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுங்கம்மா. டாக்டர் வந்து சொல்லுவாங்க மிச்சம் எல்லாத்தையுமே. ஏமா ஏமா, நர்ஸ் நர்ஸ். அல்லாத ஜெசி, கார்த்திக்கு ஒண்ணும் செய்யாது. நம்ம சாமியை கும்பிட்டுக்கிடுவோம். கார்த்திக்கு ஒண்ணும் செய்யாது ஜெசி, அழாத. எப்படி மைனி அழாம இருக்கு? கார்த்தி கார்த்தி, எந்திரிச்சு வாமா அம்மா கிட்ட. கரனோட ரிலேட்டிவ் யாரு? நான் தான் டாக்டர். கரனோட அம்மா. கரண் எப்படி டாக்டர் இருக்கா? ஷீ இஸ் ஆல் ரைட். கரண் ஓகே தான். கரண் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான். ஆனா பட் கார்த்தி தான். நான் தான் டாக்டர், கார்த்தியோட அம்மா. கார்த்திக்கு என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? கார்த்தி அவங்க வந்து கீழே விழுந்ததுல பின்னாடி மண்டை வந்து நல்லா அடிபட்டு இருக்கு. நிறைய பிளட் வேற அவங்களுக்கு லாஸ் ஆயிட்டு. இப்போ அவங்களுக்கு பிளட் ஏத்திட்டு இருக்கோம். ஆனா அவங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரமா எந்திப்பாங்கன்னு எங்களால சொல்ல முடியாது. அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? கார்த்தி கார்த்தி, ஐயோ கடவுளே, என் பொண்ணை என்கிட்டயே கொடுத்துருப்பா. ஜெசி அழாத ஜெசி, ஒண்ணும் செய்யாது. கார்த்தி சரியாயிருவா ஜெசி. அம்மா ரொம்ப சவுண்டா கத்தாதீங்கம்மா. இது ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. உங்களதான் எல்லாரும் திட்டுவாங்க. கரண் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சுவாங்க. கரனோட அட்டெண்டர் வேணா போய் பாத்துக்காங்க. கார்த்திக்கு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகும்னு எங்களுக்கு சரியா தெரியல. கார்த்திக் கண்ணு முழிச்ச பிறகு வேணா சொல்றோம். அவங்க திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம். சரிம்மா, நான் கிளம்புறேங்க இருந்து. ஒழுங்கா பதில் சொல்லி தொலைதான்வளா மொட்டை மண்டை. பிள்ளைக்கு அடிபட்டு இருக்க இடத்துல எல்லாரும் அழகான் செய்வாங்க. கத்த கூடாதுன்னு போறான். பெரிய ஹாஸ்பிட்டல் இது கட்டி வச்சிருக்கதாட்டு. சரி ஜெசி, நீ அழாத வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம்.
ஜெசி இப்படி சொல்லாத ஜெசி. கடவுள் இருக்கிறதுனால தான் கார்த்தி இன்னும் நம்ம கூட உயிரோட இருக்கா. அந்த ஆக்சிடென்ட்ல கார்த்தி தப்பிச்சதே பெருசுதானே. கடவுள் இந்த உயிரை கொடுத்திருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுள் அவளை காப்பாத்துவார், நீ நம்பு ஜெசி. சரி வாங்க மேனி, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். சரி வா ஜெசி போவோம். நீங்க வர வேண்டாம் மேனி, நீங்க இங்கே இருங்க. மைக்கு துணையாட்டு நான் அந்த கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வரேன். எனக்கு என் பிள்ளைய தானே. நீங்க இங்க மைனி கூட துணையா இருங்க. சரி ஜெசி, பார்த்து போயிட்டு வா. இருமா, நானும் வரேன். வாட்டி ஐசு, நம்மளும் போவோம் வெளியே. சரி வாட்டி போவோம். எங்க இருக்கும் மச்சான்? சீக்கிரமா எந்திரிச்சிடல. நீ எந்திரிச்சாலும் கார்த்தி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில சொல்லுவேன்? கார்த்தி ரொம்ப சீரியஸா இருக்கா, நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? கார்த்தி, 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 மச்சான் நீ எந்திரிச்சிட்டியா? மச்சான் கரண் உனக்கு ஒண்ணு செய்யல. கரண் நீ நல்லா இருக்கலாம். இல்லை நான் இப்படி நல்லா இருக்கேன். கார்த்தி எங்கள? கார்த்தி எங்க? சிஸ்டர், சிஸ்டர் கரண் கண் முடிச்சிட்டான். ஆன்ட்டி, ஆன்ட்டி. லே கார்த்தி எங்க? கார்த்திக் என்னாச்சு சொல்லு. அது வந்து கரண், கார்த்தி நல்லாதான்ல மச்சான் இருக்கா. நீ ரெஸ்ட் எடு. இப்ப நான் உடனே கார்த்தியை போய் பார்க்க போறேன். லே மச்சான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, தையல் போட்டு வச்சிருக்காவ, இப்பவே போய் பார்க்க போறேங்க. லே எனக்கு கார்த்திய பார்க்கணும்ல மச்சான். கரண் கார்த்தி உனக்கு பக்கத்து பெட்ல தான் இருக்கா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பக்கத்து பெட்லயே இருக்கா? கார்த்தி, கார்த்தி. என்னல அவ நான் கூப்பிட பதிலே சொல்ல மாட்டேக்கா. அவ இன்னும் எந்திக்கலையா? ஆமா, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. லே மச்சான் எனக்கு உன் பேச்சே சரியா இருந்த மாதிரி இல்ல. தள்ளு, நான் கார்த்தியை போய் பாக்குறேன். ஹலோ கரண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யமன் பாய்க்கே போயிட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய தையல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா தையெல்லாம் பிரிந்துரும் கரண். ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல சிஸ்டர், எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் கார்த்தியை பார்க்கணும். என்ன கரண் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்களா தான் அவருக்கு சொல்லி புரிய வைங்க. சரி சிஸ்டர், நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சரி சார். ஏமா இப்படி 2-3 பேரெல்லாம் வரக்கூடாதுமா, ஒவ்வொருத்தரா வாங்கம்மா. அடுத்து டாக்டர் பார்த்து எங்களை தான்மா திட்டுவாங்க. இந்த பார்த்துட்டு போயிருவோம் சிஸ்டர். சரிம்மா, சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க டாக்டர் வரதுக்குள்ள. சரி சிஸ்டர். கரண், கரணு உனக்கு ஒன்னும் இல்லல்ல? நான் நல்லாதாம்மா இருக்கேன். அழாதீங்கம்மா, அழாதீங்க. எதுக்கு நீங்க இப்ப கடந்து இப்படி அழுதீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். நான் நல்லாதாம்மா இருக்கேன். கார்த்தி எப்படி இருக்கா? கார்த்தி தான் ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல? அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிருவா போல அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லுதாவ. ஆமாயா, அந்த பிள்ளை தான் பாவம் கோமா ஸ்டேஜுக்கு போயிரும் போல. நீ அதெல்லாம் போட்டு எதுவும் யோசிக்காதியா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ தப்பிச்ச மாதிரி அவளும் யம வாயில இருந்து தப்பிச்சு வந்துருவா. ஆண்டி என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றீங்க? மச்சான் நீ போய் சொல்லிட்டல்ல, தள்ளுங்க, நான் என் கார்த்தியை பார்க்கணும். மச்சான் வீட்டுல எல்லாரும் இருக்காவ. யார் இருந்தா எனக்கு என்னல, இப்படினாலும் தெரியாத போது தள்ளுல, எனக்கு என் கார்த்தியை பார்க்கணும் இப்பமே. கார்த்தி. என்னது? ஓம் கார்த்தியா? என்னப்பா சொல்லுத? நானும் கார்த்தியை லவ் பண்றோம். என்னது? நீங்க கோபப்படாதீங்க, அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை. தள்ளி போ. உடம்பு சரியில்லாதவன் இப்படித்தானே பேசிட்டு இருப்பான். லே உனக்கு என்னல வேணும்? படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் பாரு பாத்துக்கா கரண். நான் உனே இந்த தப்பும் பண்ணலையேப்பா. நீ பண்றது செய்யறது இப்ப சொல்றது எல்லாமே தப்புதான் கரண்.
நான் என் கார்த்தியை பார்க்க போறேன் மச்சான். எனக்கு என்னமோ என் மனசுக்கு சரியா படல. கார்த்திக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். நான் போய் கார்த்தியை பார்த்துட்டு வரேன். இவனை ஒத்தைக்கு ஒரு பையன் நினைச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. இப்போ அடிக்கிற அடியில எங்க கோபப்படாதீங்க. எங்க இது ஹாஸ்பிட்டலுங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லாத மாதிரி அவன் எந்திரிச்சிருக்கான். பார்க்கும் மோகன நீயே இவனுக்கெல்லாம் அடிபட்டுட்டு அழுதுட்டு வந்தோம் பாரு. நம்ம பத்தி நம்ம தான் செருப்பால அடிச்சுக்கிடணும். இவனை எங்க கூட்டு போனாலும் அது விளங்காது. விடுனே, சின்ன பையன் தானே. ஆமா, உன்னையும் சின்ன பிள்ளை நினைச்சுதான் விட்டேன். நீ என்ன காரியம் பண்ண? அந்த மாதிரி இப்ப இவனையும் விட்ட இவனும் அந்த மாதிரி தான் போவான். என்ன மன்னிச்சிருனே. கோமதி கோமதி நின்னு நின்னு. உங்க மனசுல என்ன நோய் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளை இப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே. இதுக்கு நீங்க அவட்ட பேசாமலே இருந்திருக்கலாமே. உன் வேலையை பார்த்துட்டு தூரப்பட்டி. உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் பின்னாடி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அசிங்கம் தான் படணும். சை கரண், ஒழுங்கா இரு. உன்னால அப்பாக்கு எனக்குள்ளேயும் சண்டை வந்துட்டு இருக்கு. உனக்கு அடிபட்டிருக்கு, ஒழுங்கா ரெஸ்ட் எடு. எங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல இவ்வளவு சவுண்ட் போடாதீங்க. இது ஹாஸ்பிட்டல், அதுவும் இது ஐசியூ வார்டு. ஒருத்தருக்கு மேல அதிக பேர் நிக்காதீங்க. எல்லாரும் வெளியே போங்க. இதுல சீனியர் கரண்ங்கிறது யாரு? அந்த கார்த்திங்கிற பேஷண்ட். அவங்க நேம சொல்லி சொல்லி கூட்டிட்டே இருக்காங்க. நான் தான் என் கார்த்தி கண்ணு முடிச்சிட்டாளா? இல்லங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காங்க. என்னமா சொல்றீங்க? அந்த பொண்ணு எப்போ கண்ணு முழிக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு சரியா தெரியலங்க. அந்த பொண்ணு பல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போகுது. கார்த்தி விடு மச்சான், நான் போறேன் கார்த்தி கிட்ட. கரண், என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு கார்த்தி ரொம்ப முக்கியம். ஏங்க உங்களுக்கு தையல் போட்டுருக்குங்க. கார்த்தி